வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பருவல் ஆலு கி சப்ஜி தான் பண்ண போறோம். முன்னாடிலாம் நார்த் இந்தியால மட்டும் நிறைய கிடைச்சிட்டு இருந்த இந்த காய் பாத்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியாலயுமே எக்கச்சக்கமா நம்மளுக்கு கிடைக்குது. அது பர்டிகுலரா இப்போ சீசன் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஈஸியாவே ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு கோவக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் குண்டா உள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சீட்ஸ் இருக்கும். இந்த காயை பாயிண்டட் கார்டன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பொட்டல் பருவல்னு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த சப்ஜி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு பூண்டு வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. நீங்க சாதத்து கூடயும் தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பருவல் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். கத்தியால ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பீலர்ல தின்னா அப்படியே ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. தோலோட கூட யூஸ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் வறுக்குன்னு இருக்கும், வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதே அளவுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கையுமே நம்ம அதே மாதிரியே சாப் பண்ணிக்க போறோம். தோலை ஸ்க்ரேப் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள பிஞ்சு விதைகள் இருந்தா அப்படியே நீங்க நீளமா கட் பண்ணிக்கலாம். முத்தின பெரிய பெரிய பால்ஸ் மாதிரி இருக்கிற விதைகள் இருந்தா நீங்க அந்த விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீளமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. முத்தின விதைகள் பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ பிளசண்டா இருக்காது. இதை நீங்க லைட்டா அப்படியே வதக்கிட்டு பல்ஸ் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு கூட இந்த விதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சப்ஜிக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்து வேர்க்கடலைனா டைரக்டா அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலைனா கொஞ்ச நேரம் போற ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் சேர்த்துட்டு அந்த நார்மல் தேங்காய் பொன்னிறமா மாறுற வரைக்கும் நீங்க வறுத்துக்கணும். இதுலயே ஒரு பேடிகை இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டு உதிரி ஆகி பொன்னிறமா மாறணுங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ட்ரையாவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சப்ஜி பண்ண போறதுனால பவுடர் ட்ரையா தான் இருக்கணும். இப்ப காயெல்லாம் வதக்கிறதுக்கு கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற பருவலை இதுல சேர்த்துட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு 1-2 நிமிஷத்துக்கு நீங்க சாட்டே பண்ணிட்டே இருங்க. அடுத்ததான் இது கூடவே நம்ம நீளமா இதே மாதிரியே சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையுமே சேர்த்துக்கலாம். பொட்டல் உருளைக்கிழங்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா ஒத்து போகுங்க. உருளைக்கிழங்கு எப்பவுமே சாப் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு அதோட கலர் மாறாது, கருக்காம அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கூட காயில எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுறலாங்க. அதோட தண்ணியிலேயே அது குக் ஆகட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ரெண்டுமே சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுத்தான்னு பாருங்க. சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஒரு பொடி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை இப்ப இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொடி பாத்தீங்கன்னா எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிட்டு இந்த சப்ஜியை நல்லா ட்ரையா மாத்திடும். உதிரியா உங்களுக்கு மாறிடும். ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேஸ்ல ரோஸ்ட் ஆகிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. மேஷ்டு பொட்டேட்டோஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உப்பு தேவைப்பட்டா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட சப்ஜி ரெடி ஆயிடும். கடைசியா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்க நல்லா சூடா சர்வ் பண்ணலாம். எப்பவுமே கரம் மசாலாவை கடைசியில சேர்த்தீங்கன்னா அதோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க குக்கிங் ஸ்டேஜ்ல சேர்த்தீங்கன்னா கரம் மசாலாவோட ஃபிளேவர் கண்டிப்பா தொலைஞ்சு போயிடுங்க. அதனால தான் நான் கடைசியா சேர்த்திருக்கேன். அட்டகாசமான பருவல் ஆலு கி சப்ஜி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பருவல் இல்லாதவங்க கோவக்காய் வச்சு கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான், எட் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.